Hello student, today in computer we are going to see about lesson 5 networking. Okay, நம்ம இந்த லெசனில் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன். கம்யூனிகேஷன் இஸ் த டிசைர் ஆஃப் மேன். இந்த கம்யூனிகேஷன்னா இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறது. ஓகே, அதாவது நம்மளுடைய விருப்பம் என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷனை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கிறது. ஓகே, நெட்வொர்க்கிங் மீன்ஸ் கிரியேட்டிங் எ நெட்வொர்க் ஆஃப் கம்ப்யூட்டர். நெட்வொர்க் அப்படின்னா கம்ப்யூட்டரில் நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணுறது. ஓகே, எ நெட்வொர்க் இஸ் எ குரூப் ஆஃப் டிவைஸ் கனெக்டட் டு ஒன் அனதர். அது நெட்வொர்க் அப்படின்னா குரூப் ஆஃப் டிவைசஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒன்லேருந்து அனதர், மற்ற ஒன்லேருந்து இன்னொன்னோட கனெக்ட் ஆகிருக்கும் குரூப் ஆஃப் டிவைசஸ். ஓகே, data in a computer is transmitted to another computer located across continent almost using telephones, microwaves, radio links. அதாவது ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, லொக்கேட்டட் அக்ராஸ் த காண்டினென்ட் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டெலிஃபோன், மைக்ரோவேவ்ஸ் ஆர் ரேடியோ லிங்க்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க நெட்வொர்க்கிங்காக, டேட்டாவை ஷேர் பண்ணுறதுக்கு. ஓகே, நவ் நெட்வொர்க்கிங் ஹேஸ் பிகம் எ வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் கம்ப்யூட்டிங் ஆக்டிவிட்டீஸ். அதாவது இப்போ கம்ப்யூட்டர் ஒர்க்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எது இருக்குது அப்படின்னா இந்த நெட்வொர்க்கிங் தான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் டெஃபினிஷன். எ குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆர் கனெக்டட் to share data, hardware and software is called a computer network. ஓகே, அதாவது குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து கனெக்டட் ஏதோன்னா டேட்டாவை ஷேர் த டேட்டா அண்ட் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இஸ் கால்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் சர்வர். இந்த நெட்வொர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா அண்ட் சர்வர் அண்ட் கிளைண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிசன். சர்வர். எ சர்வர் இஸ் எ கம்ப்யூட்டர் தட் ப்ரொவைட்ஸ் டேட்டா டு அதர் கம்ப்யூட்டர். அதாவது சர்வருங்கிறது என்னன்னா ஒன் ஆஃப் த கம்ப்யூட்டர், மெயின் கம்ப்யூட்டர் தட் ப்ரொவைட்ஸ், இது என்ன பண்ணுது அப்படின்னா டேட்டாவை அதர் கம்ப்யூட்டருக்கு ப்ரொவைட் பண்ணுது, ஷேர் பண்ணுது. ஓகே, இட் மே சர்வ் டேட்டா டு சிஸ்டம் ஆன் எ லோக்கல் ஏரியா நெட்வொர்க் ஆர் வைட் ஏரியா நெட்வொர்க் ஓவர் த இன்டர்நெட். அதாவது இது என்ன சர்வ் பண்ணுது அப்படின்னா டேட்டா வந்து எதுக்குன்னா லோக்கல் ஏரியாவுக்கும் அண்ட் வைட் ஏரியாவுக்கும் வந்து இது என்ன பண்ணுது, சர்வ் பண்ணுது, ஷேர் பண்ணுது. ஓகே, மெயின் கம்ப்யூட்டர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சர்வர். ஓகே, நெக்ஸ்ட் கிளைண்ட். A desktop computer or workstation that is capable of obtaining information and application from a server. அதாவது சர்வர்கிட்ட இருந்து டேட்டாவை, அதை இன்ஃபர்மேஷனையோ இல்லை டேட்டாவையோ எது வாங்கிக்குதோ, அதாவது டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் இல்லை ஒர்க் ஸ்டேஷனோ, அதாவது எது வாங்கிக்குதோ அதுதான் என்னதுன்னா கிளைண்ட். ஓகே, திஸ் இஸ் மெயின்ஸ் கம்ப்யூட்டர், திஸ் இஸ் சர்வர். இந்த சர்வர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனையோ இல்லை அப்ளிகேஷன்ஸையோ எது வாங்கிக்குதோ அதுதான் என்னது கிளைண்ட். ஓகே, திஸ் இஸ் மெயின் சர்வர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் சம் இம்பார்ட்டண்ட் ரீசன் ஃபார் நெட்வொர்க்கிங். சம் இம்பார்ட்டண்ட் ரீசன்ஸ்க்காக எதை நம்ம நெட்வொர்க்கிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஷேரிங் டேட்டாவை ஷேர் பண்ணுறதுக்கு யூசஸ் ஆகுது. ஷேரிங் அப்ளிகேஷன், ப்ரோக்ராம் இதுங்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு யூசஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன், நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த நெட்வொர்க்கிங் வந்து யூசஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் அப்ளிகேஷன் ஆஃப் நெட்வொர்க்கோட அப்ளிகேஷன்ஸ் எதுக்கெல்லாம் யூசஸ் ஆகுது அப்படின்னா இமெயில், எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச், இமெயில் பண்ணுறதுக்கு யூசஸ் ஆகுது, மெசேஜஸ். ஓகே, அண்ட் டெலிகான்ஃபரன்ஸ்னால் தொலைதூர தொடர்பு கொள்கிறதுக்கு இந்த நெட்வொர்க் வந்து யூசஸ் ஆகுது, டெலிகான்ஃபரன்சிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏடிஎம். நெக்ஸ்ட் வந்து இன்டர்நெட் பேங்கிங்னா இது இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னா எதன் மூலிமா நம்ம அமௌண்ட் பே பண்ணுவோம், இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக இது பண்ணுறோம் இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரிசர்வேஷன் ஆஃப் ஏர்லைன்ஸ்
ட்ரெயின் அண்ட் தியேட்டர் அண்ட் பஸ். அதாவது டிக்கெட்லாம் நம்ம புக் பண்ணுறீங்க, அது வெளியில் போனோம் அப்படின்னா முன்கூட்டியே என்ன பண்ணுவோம், டிக்கெட் வந்து புக் பண்ணுவோம் இல்லையா, அதான் ஆன்லைனில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ரிசர்வ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஏர்லைனாக இருக்கட்டும், ட்ரெயின் அண்ட் தியேட்டர் அண்ட் பஸ், இந்த டிக்கெட்டை எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நெட்வொர்க் மூலிமா நம்ம ஆன்லைன் மூலிமா என்ன பண்ணிக்கிறோம், ரிசர்வ் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், டெலிமெடிஷன். மெடிசின் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஆன்லைன் மூலிமாவே என்ன பண்ணிக்கிறோம், டெலிமெடிஷன் இது பை பண்ணிக்கிறோம் இல்லையா. நெக்ஸ்ட் பாருங்கள், the various device used on network are called as workstation. அதாவது டிஃப்ரெண்ட் டிவைசஸ் வந்து நெட்வொர்க்கோட யூஸ் பண்ணுறதுக்கு the various device used on network, டிஃப்ரெண்ட் டிவைசஸ் வந்து நெட்வொர்க்காக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு என்னன்னா ஒர்க் ஸ்டேஷன். நெட்வொர்க்காக டிஃப்ரெண்ட் டிவைசஸ் யூஸ் பண்ணுறது ஒர்க் ஸ்டேஷன். ஓகே, சர்வர் இஸ் தட் சென்ட்ரல் கம்ப்யூட்டர் தட் கண்ட்ரோல்ஸ் த என்டையர் நெட்வொர்க். சர்வருங்கிறது என்னது, சென்ட்ரல் கம்ப்யூட்டர். இது என்ன பண்ணுது அப்படின்னா நெட்வொர்க்கோட ஃபுல் இதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, நெட்வொர்க்கோட ஃபுல் இதையும் கண்ட்ரோல் பண்ணுறது எது அப்படின்னா இந்த சர்வர் தான். ஓகே, இந்த சர்வருங்கிற சென்ட்ரல் கம்ப்யூட்டர் தான் நெட்வொர்க்கை ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகே, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் லார்ஜ்லி இன்வால்வ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கம்ப்யூட்டர் டேட்டா. அதாவது இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் வந்து பொதுவாக காமனாக எதுக்கு யூசஸ் ஆகுது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூசஸ் ஆகுது. ஓகே, த டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஹேஸ் 3 பேசிக் ரெக்குயர்மெண்ட். அதாவது இந்த டேட்டா டிரான்ஸ்மிஷனில் 3 பேசிக் ரெக்குயர்மெண்ட் இருக்குது. என்னென்ன அப்படின்னா சென்டர், மீடியம், ரிசீவர். ஓகே, 3 பேசிக் ரெக்குயர்மெண்ட் இருக்குது. என்னென்னு அப்படின்னா சென்டர், மீடியம், ரிசீவர். சென்டர் இஸ் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஃப்ரம் வேர் த டேட்டா ஹேஸ் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் டு அதர் சிஸ்டம். அதாவது ஒரு சிஸ்டத்திலிருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இல்லையா, எந்த சிஸ்டம் வந்து சென்ட் பண்ணுதோ அதுதான் என்னது சென்டர். ஓகே, ஒரு சிஸ்டத்திலிருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதோ அதை தான் என்னது சென்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு மீடியம். இட் இஸ் த மெட்டீரியல் which helps to move data from one system to another. அதாவது ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா, அது எது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதோ அனதர் கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதோ அதுதான் என்னது மீடியம். மூவ் டு டேட்டா, அந்த டேட்டாவை மூவ் பண்ணுது அனதர் கம்ப்யூட்டருக்கு மூவ் பண்ணது இல்லையா, அதுதான் என்னது மீடியம். And receiver, this is the computer system that receive the data. அதாவது எந்த கம்ப்யூட்டர் வந்து ரிசீவ் பண்ணிக்குதோ டேட்டாவை ரிசீவ் பண்ணிக்குதோ அதுதான் என்னது ரிசீவர். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு ஏதோ கொரியர் சென்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, இப்போ யார் அது சென்ட் பண்ணது, சென்டர், உங்களுடைய ஃப்ரெண்டு. ஓகே, அது யார் உங்களுக்கு வந்து கொரியர் வந்து கொடுப்பாங்க, போஸ்ட்மேன், ஏதாவது கொரியர் பாய் இது மாதிரி வந்து கொடுக்குறாங்களே, அவங்க யார், மீடியம். ஓகே, அந்த மீடியம்கிட்ட இருந்து யார் வாங்குறீங்க, நீங்கள். ஓகேவா, அவங்க வந்து ரிசீவர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் நெட்வொர்க்கிங். The networking facilities of data transfer data among various terminals. Terminals அப்படின்னா அதாவது ஹார்ட்வேர் டிவைசஸ், சம் ஹார்ட்வேர் டிவைசஸ் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான சம் ஹார்ட்வேர் டிவைசஸ், அதாவது கம்ப்யூட்டர், மானிட்டர், பிரிண்டர், இந்த மாதிரி சம் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க டெர்மினல்ஸ். அண்ட் நெட்வொர்க் ஃபெசிலிட்டிக்காக டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வேரியஸ் டெர்மினல்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, next second point, the programs and software feed feed in the central computer can be simultaneously used by all terminals. அதாவது இந்த ப்ரோக்ராமையும் இல்லை சாஃப்ட்வேரையும் வந்து சென்ட்ரல் கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ஃபீட் த சென்ட்ரல் கம்ப்யூட்டர் கேன் சைமல்டேனியஸ்லி அப்படின்னா அட் த சேம் டைம்குள்ளே சென்ட் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்க, யூஸ்டு பை ஆல் டெர்மினல்ஸ், அதாவது ஆல் ஹார்ட்வேர் டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ரோக்ராம்ஸையோ இல்லை சாஃப்ட்வேரையோ வந்து சென்ட்ரல் கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு.
Okay, next third point, the networking helps to keep the information up to date. அதாவது இந்த நெட்வொர்க்கிங் எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இன்ஃபர்மேஷனை அப் டு டேட் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு அன்னன்னைக்கு வர டேட்டாவை வந்து என்ன பண்ணும், அப் டு டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த நெட்வொர்க்கிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோர்த் பாயிண்ட், டேட்டா இன் எனி ஃபார்ம் வெதர் சவுண்ட், வீடியோ ஆர் கிராஃபிக் கேன் பி ஈஸிலி டிரான்ஸ்மிட்டட் த்ரூ நெட்வொர்க்கிங். அதாவது டேட்டாங்கிறது எந்த ஃபார்மில் வேணாலும் இருக்கலாம், சவுண்டாகவும் இருக்கலாம், இல்லை வீடியோவாக இருக்கலாம், இல்லை கிராஃபிக் எது வேணாலும் இருக்கலாம். அது ஈஸியாக என்ன பண்ணுது, இந்த நெட்வொர்க்கிங் மூலிமா டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங். கம்ப்யூட்டரில் வந்து 3 டைப்ஸஸ் இருக்குது. சரி, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்கில் வந்து 3 டைப்ஸஸ் இருக்குது. லிசன், பேஸ்ட் ஆன் தர் சைஸ் அண்ட் ஜியோகிராஃபிக்கல் ஸ்ப்ரெட் நெட்வொர்க்கிங் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 3 கேட்டகரிஸ். அதாவது இந்த கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய 3 கேட்டகரிஸ் அண்ட் அந்த 3 டைப்ஸஸ் வந்து எப்படி கிளாஸிஃபைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோட சைஸுக்கும் நெட்வொர்க் சைஸுக்கும் அண்ட் ஜியோகிராஃபிக்கல் ஸ்ப்ரெட் அதோட அளவு ஸ்ப்ரெட் ஆகிற அந்த அளவு வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 டைப்ஸஸாக வந்து கிளாஸிஃபைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் லேன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். செகண்ட் ஒன் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். தேர்ட் ஒன் வைட் ஏரியா நெட்வொர்க். ஓகே, லேன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க், மேன்னா மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க், அப்படின்னா வைட் ஏரியா நெட்வொர்க். ஓகே, இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் LAN, local area network. A computer network that span a relatively small area is called local area network. அதாவது இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால், அதாவது குறிப்பிட்ட ஸ்மால் சின்ன ஏரியாவில் மட்டும் ஸ்ப்ரெட் ஆகிறது, அந்த இதுக்கு மட்டும் வந்து நெட்வொர்க்கிங் வந்து யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மட்டும், இந்த ஸ்மால் ஏரியா மட்டும். லேண்ட்ஸ் ஆர் கன்ஃபைன்ட் டு எ சிங்கிள் பில்டிங் ஆர், இது ஆஃப் கிடையாது, ஆர் குரூப் ஆஃப் பில்டிங்ஸ். அதாவது இந்த லேண்ட்ஸ் வந்து எதுக்குள்ளே இது பண்ண முடியும் அப்படின்னா சிங்கிள் பில்டிங்ஸ். சிங்கிள் பில்டிங்னா இப்போ நம்ம ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏ பிளாக் பி பிளாக்னு இருக்குது. அதில் சிங்கிள் பில்டிங் ஏ பிளாக் மட்டும், இல்லைன்னா குரூப் ஆஃப் பில்டிங்ஸ் அந்த மாதிரி 1 or 2 more வந்து இருக்கக்கூடிய அந்த பில்டிங்ஸ்க்கு வந்து லேண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜென்ரலி கம்ப்யூட்டர் கெப்ட் வித்தின் ரேஞ்ச் 50 மீட்டர் ஃப்ரம் த CPU ஆஃப் த சென்ட்ரல் கம்ப்யூட்டர் கேன் பி கனெக்டட் யூஸிங் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். அதாவது பொதுவாக இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் வந்து எவ்வளோ ரேஞ்சுக்கு வந்து இதாகும் அப்படின்னா 50 மீட்டர் இருக்கும். 50 மீட்டர் அந்த அளவுக்கு சரௌண்டிங்கில் இருக்கிறத மட்டும்தான் என்னாகும் அப்படின்னா இது கனெக்ட் பண்ண முடியும் இந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கை. ஓகே, அதாவது அந்த CPU சென்ட்ரல் கம்ப்யூட்டர்லேருந்து அந்த 50 கிலோமீட்டர் இருக்கக்கூடியதான் நம்ம அந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை வந்து கனெக்ட் பண்ண முடியும் இந்த லோக்கல் ஏரியா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், the terminals and the central computer externally connected to each other by cables. அதாவது டெர்மினல்ஸோ இல்லை இந்த சென்ட்ரல் கம்ப்யூட்டரை வந்து எக்ஸ்டர்னலி வெளியே வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈச் அதர் கேபிள்ஸ் மூலிமா, அந்த ஒயர்ஸ் கேபிள்ஸ் அதன் மூலிமா வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் டைப் ஆஃப் நெட்வொர்க்கிங் ஜென்ரலி சீன் இன் காலேஜ், ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் ஆர் பேங்க்ஸ். அதாவது இந்த டைப் ஆஃப் அதாவது இந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க் ஜென்ரலாக வந்து எதுக்கெல்லாம் வந்து கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா காலேஜ், ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் ஆர் பேங்க்ஸ். ஓகே, அந்த குரூப் இதுக்கு மட்டும் இது பண்ணிக்கலாம். இப்போ காலேஜ்னா காலேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பில்டிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ப்ரைவேட் ஆர்கனைசேஷனாக அந்த அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பேங்க்ஸ்னால் பேங்க்ஸ்குள்ளே இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், metropolitan area network. This type of network use the same technology like that LAN, the only difference being the area covered.
இட் இஸ் ஜென்ரலி ஸ்ப்ரெட் ஓவர் எ டவுன் ஆர் சிட்டி. அதாவது இந்த மேன் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த சேம் டெக்னாலஜி, அதாவது லேண்ட் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் ஏரியா கவர் ஆகிறதுல கொஞ்சம் வேரியஸ் இருக்கும் அண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது குறிப்பிட்ட ஏரியா, அது ஸ்மால் ஏரியாவை மட்டும்தான் வந்து இது பண்ணும் லேண்ட். அண்ட் லேனை விட 1-2 ஏரியாவை வந்து கவர் பண்ணுறது எது அப்படின்னா இந்த மேன். ஓகே, ஜென்ரலி பார்த்திங்கன்னா டவுன் ஆர் சிட்டி இந்த மாதிரி வந்து கவர் பண்ணக்கூடியது மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் சப்போர்ட் போத் வாய்ஸ் அண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். இது எதுக்கு சப்போர்ட் பண்ணுது, இந்த மேன் வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா வாய்ஸ் இதுக்காகவும் அண்ட் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் இது யூசஸ் ஆகுது, ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், எ கேபிள் டெலிவிஷன் நெட்வொர்க் இஸ் குட் எக்ஸாம்பிள் ஆஃப் மேன் நெட்வொர்க். அதாவது மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா கேபிள் டெலிவிஷன். இப்போ உங்கள் கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு கேபிள் இருந்து நிறைய இதுக்கு இது பண்ணுவாங்க, நிறைய வீட்டுக்கு வந்து கனெக்ஷன் கொடுப்பாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. எ கேபிள் டெலிவிஷன் நெட்வொர்க் இஸ் குட் எக்ஸாம்பிள் மேன் நெட்வொர்க். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது மெயினான இது இடம். இந்த இதிலிருந்து எங்கெங்கே இதாகுது அப்படின்னா மேனுக்கு வந்து ஹை ஸ்கூல், மிடில் ஸ்கூல் அண்ட் எலிமெண்ட்ரி ஸ்கூல் இந்த மாதிரி சம் குறிப்பிட்ட இதுக்கு மெயினான இதுக்கு வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், WAN வைட் ஏரியா நெட்வொர்க். As the name suggested, it is spread over the large geographical area. அதாவது நேம் எதுக்கு அதாவது வேனுங்கிறது என்ன அப்படின்னா லார்ஜ் ஜியோகிராஃபிக்கல் வேர்ல்டு லெவலில் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேன். ஓகே, இட் கேன் ஈவன் கண்டெயின் குரூப் ஆஃப் லேண்ட்ஸ் அண்ட் மேன்ஸ் விச் ஆர் ஸ்ப்ரெட் அக்ராஸ் த செவரல் லொக்கேஷன். அதாவது லேண்ட் அண்ட் மேனை விட அதிகமாக ஸ்ப்ரெட் அக்ராஸ் த செவரல் லொக்கேஷன். மேன் அண்ட் வேனை விட வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா இதையுமே என்ன பண்ணும் அப்படின்னா செவரல் லொக்கேஷனையும் வந்து இது கனெக்ட் பண்ணும், ஸ்ப்ரெட் பண்ணும். ஓகே, நெட்வொர்க்கை the typical structure of WAN consists of number of host machine connected by communication subnet. அதாவது இந்த வேன் வந்து என்ன இது பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் மெஷினை கனெக்டட் பை, அதாவது சப்நெட்டுக்கு கம்யூனிகேஷன் சப்நெட்டுக்கு வந்து கனெக்டேட் பண்ணுறது எது அப்படின்னா இந்த வேன் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் மெஷினை. ஓகே, கம்யூனிகேஷனுக்காக. The main function of the subnet is transfer data from one host to another host. அதாவது இந்த சப்நெட்டோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஒரு ஹோஸ்ட் மெஷின்லேருந்து இன்னொரு ஹோஸ்ட் மெஷினுக்கு வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சப்நெட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸோட காம்போனன்ட்ஸ் வந்து 2 டைப்ஸஸ் இருக்குது, 2 காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஹார்ட்வேர் காம்போனன்ட், சாஃப்ட்வேர் காம்போனன்ட்ஸ். The hardware components are the number of computer system connected, the physical media that connected them. அதாவது ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து கனெக்ட் பண்ணுறது, நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து கனெக்டட் ஃபிசிக்கல் மீடியாவாக வந்து கனெக்ட் பண்ணுறது எது அப்படின்னா இந்த ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ். ஓகே, இது எது அப்படின்னா சம் ஆஃப் த ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் ஆர் ஹப், ஸ்விட்சஸ், ரூட்டர், இதெல்லாம் வந்து ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ். இதை வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டத்தோட நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணுறது தான் எது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஹார்ட்வேரோட காம்போனன்ட்ஸ். சாரி, இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகிறது. ஓகே, இதுதான் வந்து ஹார்ட்வேரோட காம்போனன்ட்ஸ், இந்த நெட்வொர்க்கோட
hardware components, hub, switches, router. Okay, next பாருங்க software components. The software components are two types. இந்த software componentsல வந்து two types இருக்கு, protocols and then network software. Okay, then the what is a protocol? The protocols are the rules for communication and data transfer over the network. அதாவது இப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் அண்ட் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கும் அண்ட் செட் ஆஃப் ரூல்ஸஸ் இருக்கும். ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னா செட் ஆஃப் ரூல்ஸஸ். அதாவது அப்படின்னா இப்போ சென்டர், இப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா சென்டர் இருப்பாங்க. சென்டர்லேருந்து மீடியம் போகும், மீடியம்லேருந்து தான் ரிசீவருக்கு போகும். ஓகேவா, அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸஸ் வந்து இதில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். The network software that performs various network related function. The network software அப்படின்னா இந்த நெட்வொர்க்கில் வந்து வேரியஸ் ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதில் இருக்கும். ஓகே, that perform various network related function. இந்த நெட்வொர்க்கில் வந்து டிஃப்ரெண்டான ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இது பண்ணுறது எது அப்படின்னா இந்த நெட்வொர்க் சாஃப்ட்வேர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெட்வொர்க் டோபாலஜி. அது டோபாலஜினா என்னென்னா, த டோபாலஜி ரெஃபர் டு த லேஅவுட் ஆர் டிசைன் ஆஃப் கனெக்டட் டிவைஸ். அதாவது இப்போ நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த டிவைசஸோட டிசைன் அண்ட் லேஅவுட். ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இது மெயின் கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர்லேருந்து எத்தனை நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த டிசைன். ஓகே, அந்த டிசைன் அண்ட் லேஅவுட் வந்து எது ரெஃபர் பண்ணுது அப்படின்னா இந்த டோபாலஜி. ஓகே, டோபாலஜி ரெஃபர் டு த லேஅவுட் ஆர் டிசைன் ஆஃப் கனெக்டட் டிவைஸ். இன் அதர் வேர்ட்ஸ், நெக்ஸ்ட் அதர் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, த ஆர்டர் இன் விச் டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர் இன் எ நெட்வொர்க் ஆர் கனெக்டட் இஸ் கால்ட் டோபாலஜி. அதாவது கம்ப்யூட்டரோட டிஃப்ரெண்ட், இந்த நெட்வொர்க்கோட அண்ட் டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு, எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணுறதுனா இந்த டோபாலஜி. ஓகே, த ஃபாலோயிங் 6 டைப்ஸ் ஆஃப் டோபாலஜி டெர்மினேட்ஸ் த ஃபாலோ ஆஃப் இன்ஃபர்மேஷன். இதில் வந்து 6 டைப்ஸஸ் ஆஃப் வந்து டோபாலஜிஸ் இருக்குது. இதில் கொடுத்துருக்காங்க, லிசன். ஃபர்ஸ்ட் ஒன் bus topology. First bus topology, star topology, ring topology, mesh topology, tree topology, hybrid topology அப்படின்னு 6 topologies இருக்குது. லிசன் பாருங்கள், this is bus topology. இதோட லேஅவுட் டிசைன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் டோபாலஜி. இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி இருக்கும். ஓகேவா, திஸ் இஸ் மெயின் கம்ப்யூட்டர், அதிலிருந்து கிளைண்ட், திஸ் இஸ் மெயின் சர்வர், அதுலேருந்து நிறைய கிளைண்ட் வந்து இது பண்ணிக்கிற மாதிரி இது ஸ்டார் டோபாலஜி. நெக்ஸ்ட் வந்து மெஷ் டோபாலஜி. மெஷ் டோபாலஜினா எந்த சைடில் இருந்து வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு மெயின் கம்ப்யூட்டர்லேருந்து. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிங் டோபாலஜி. இது பார்த்தீங்கன்னா சர்க்கிள் இதில் இருக்கும், ரிங் சேஃபில் இருக்கிறதுனால இது ரிங் டோபாலஜி. நெக்ஸ்ட் வந்து ட்ரீ டோபாலஜி. ஒரு மெயின் கம்ப்யூட்டர்லேருந்து அண்ட் 2 கம்ப்யூட்டர் கனெக்டாக இருக்கும், அந்த மெயின் இதிலிருந்து அடுத்த 2 ட்ரீ இது மாதிரி இருக்கிறதுனால இது ட்ரீ டோபாலஜி. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட். இது எங்கிருந்து வேணாலும் என்ன பண்ணும், டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து மெயின் கம்ப்யூட்டர்லேருந்து நெக்ஸ்ட் வந்து ஹப்லேருந்து நிறைய கிளைண்ட் வந்து இது பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அங்கேருந்து ஹப்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டர் இதுக்கு பண்ணும்போது நிறைய இந்த மாதிரி ஹைப்ரிட் டோபாலஜி. திஸ் இஸ் ஹைப்ரிட் டோபாலஜி. ஓகே, ஓகேண்ணா, இந்த லெசனுக்கான ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். லிசன். First choose the best answer, which means creating a network of computer. நெட்வொர்க்கை க்ரியேட், அதாவது கம்ப்யூட்டரில் நெட்வொர்க்கு க்ரியேட் பண்ணுறது எது,
கம்ப்யூட்டிங், நெட்வொர்க்கிங், கால்குலேட்டிங், கனெக்டிங். இது நெட்வொர்க்கிங். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், which is the central computer that controls the entire network? அதாவது சென்ட்ரல் எந்த கம்ப்யூட்டர் வந்து சென்ட்ரல் கம்ப்யூட்டர், அது வந்து இந்த நெட்வொர்க் ஹோல் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடியது எல்லாமே எது கண்ட்ரோல் பண்ணுறது எது? ரிசீவர். சென்டர் கிடையாது கண்ணா, திஸ் இஸ் சர்வர். ஓகே, இது ரைட் பண்ணிக்கோங்க சர்வர்னு. SERVER சர்வர். SERVER சர்வர். சென்டருக்கு பதிலாக சர்வர்னு ரைட் பண்ணிக்கோங்க. ரைட் பண்ணிவிட்டு அதை டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, சர்வர் இஸ் த சென்ட்ரல் கம்ப்யூட்டர் தட் கண்ட்ரோல்ஸ் த என்டையர் நெட்வொர்க். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், ஹூ ரிசீவ் த டேட்டா? யார் டேட்டாவை ரிசீவ் பண்ணிக்குவாங்க? ரிசீவர் தான் டேட்டாவை ரிசீவ் பண்ணிக்காங்க. சென்டர், ரிசீவர், கனெக்டர், யூசர். யார் ரிசீவ் பண்ணிக்காங்க? ரிசீவர். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின், ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்? கம்ப்யூட்டர் நெட்வொர்க் வந்து எத்தனை டைப்ஸஸ் இருக்குது? ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்? 3 டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங். என்னென்ன? லேன், மேன், வேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஷின், விச் ஹெல்ப்ஸ் டு கீப் த இன்ஃபர்மேஷன் அப் டு டேட்? அதாவது இன்ஃபர்மேஷனை அப் டு டேட் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? நெட்வொர்க்கிங், கனெக்டிங், சென்டர், ரிசீவர். இது நெட்வொர்க்கிங். Next sixth question, the data transmission has how many basic requirement? அதாவது டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறதுல எத்தனை பேசிக் ரெக்குயர்மெண்ட் இருக்குது? 4, 5, 3, 2. 3 ரெக்குயர்மெண்ட். என்னது? சென்டர், மீடியம், ரிசீவர். ஓகே, செவன்த் ஒன், which are the rules for communication and data transfer over the network? அதாவது செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து கம்யூனிகேஷன் அண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நெட்வொர்க்கில் கம்யூனிகேஷன் அண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் எது வந்து கொடுக்குது? கேபிள், ப்ரோட்டோகால்ஸ், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர். இது ப்ரோட்டோகால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின், த வேரியஸ் டிவைஸ் கனெக்டட் ஆன் எ நெட்வொர்க் கால்ட் ஒர்க் ஸ்டேஷன். வேரியஸ் டிவைசஸ் வந்து நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணுறது எது அப்படின்னா ஒர்க் ஸ்டேஷன். ஓகே, கனெக்டட் ஆன் நெட்வொர்க் கால்ட் ஒர்க் ஸ்டேஷன். திஸ் இஸ் ட்ரூ. நீங்கள் ஃபுல்லாக வந்து ரைட் பண்ணிக்கோங்க. நான் ஷார்ட் ஃபார்மில் போகிற மாதிரி நீங்கள் போடக்கூடாது. ஓகே, நீங்கள் ஃபுல்லாக ரைட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஷின், மீடியம் ஹெல்ப்ஸ் டேட்டா டு மூவ் ஒன் சிஸ்டம் டு அனதர். அதாவது மீடியம் வந்து என்ன ஹெல்ப் பண்ணுது? டேட்டாவை ஒன் சிஸ்டத்துலேருந்து அனதர் சிஸ்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ திஸ் கொஷின் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், த நெட்வொர்க் LAN அண்ட் MAN ஆர் சேம். இந்த நெட்வொர்க்கில் LAN அண்ட் MAN ஆர் சேமா? நோ. ஏன்னா LAN அதோட டெக்னாலஜி வந்து சேமாக இருக்கலாம், ஆனால் வந்து என்ன பண்ணும்? மேன் வந்து அதோட கொஞ்சம் லார்ஜ் ஏரியாவை வந்து கவர் பண்ணும். ஓகே, நாட் சேம். ஓகே, ஃபால்ஸ். And fourth question, man support both data and voice transfer. மேன் வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணுது? டேட்டா இதுக்கும் அண்ட் வாய்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. அப்போ திஸ் கொஷின் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஷின், எ கேபிள் டெலிவிஷன் நெட்வொர்க் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் LAN. நம்ம கேபிள் டெலிவிஷன் எந்த நெட்வொர்க்கு எக்ஸாம்பிளாக பார்த்தோம்? மேன் தான் பார்த்தோம். இங்கே வந்து LAN கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபிஃப்த் கொஷினுக்கு வந்து ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், சாஃப்ட்வேர் காம்போனன்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டூ பார்ட்ஸ், ப்ரோட்டோகால் அண்ட் நெட்வொர்க் சாஃப்ட்வேர். இங்கே வந்து சாஃப்ட்வேர்னு கொடுத்துருக்காங்க, மேலே நீங்கள் நெட்வொர்க்குன்னு ரைட் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் சாஃப்ட்வேர். ஓகே, அதாவது சாஃப்ட்வேரில் டூ பார்ட்ஸஸ் இருக்குது, ப்ரோட்டோகால் அண்ட் நெட்வொர்க் சாஃப்ட்வேர். அப்போ திஸ் கொஷின் இஸ் ட்ரூ. ஓகே,
நெக்ஸ்ட் வந்து மேட்ச் இட். லிசன். லேன். லேன்க்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? லேன் ஸ்கூல் அண்ட் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். ஓகே. மேன் கேபிள் டெலிவிஷன். வேன் ஏடிஎம். போல்டு லெவலில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏடிஎம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? வேன் வந்து வைட் ஏரியா நெட்வொர்க் ஏடிஎம். நெக்ஸ்ட் டோபாலஜிஸ் பஸ், ஸ்டார், ரிங், ட்ரீ, ஹைப்ரிட், மெஸ். டோபாலஜி 6 டைப்ஸ் ஆஃப் டோபாலஜி பார்த்தோம் இல்லையா? திஸ் இஸ் 4th one. நெக்ஸ்ட் சென்ட்ரல் சிஸ்டம் எதை சொல்கிறோம்? சர்வர். ஓகே தட்ஸ் ஆல் திஸ் லெசன். ஓகே, நெக்ஸ்ட் மார்னிங் வந்து உங்களுக்கு கொஷின் ஆன்சர் சென்ட் பண்ணுறேன் கண்ணா. தேங்க்யூ.